அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இயல்பு மீறிய கொஞ்சம் குளிரான கொழும்பிலே நான் நினைக்கிறேன் 4 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கொஞ்சம் சூடான ஒரு தலைப்பை இந்த மாலை வேளையிலே தெரிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையிலும் இலங்கையிலே என்ன நடக்கிறது என்று புரியாத ஒரு நிலையிலே அரசியல் வந்து நிற்கிறது. வரலாறு காணாத அளவிற்கு பரம்பரையாக காலம் காலமாக தசாப்தமாக அரசியல் இருக்கைகளிலே அமர்ந்திருந்தவர்கள் இன்று தேர்தலிலே போட்டி போடக்கூட தயங்கிக் கொண்டு ஒதுங்கி இருக்கிற, மாற்றம் விரும்புகிற ஒரு சமுதாயத்தை எதிர்கொள்ள தயங்கிக் கொண்டிருக்கிற, புதியவர்களுக்கு புது வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் சூழலிலே இன்றைக்கு இந்த ஆற்றல் உள்ள அல்லது இளம் ஆற்றலாளர்களின் அரசியல் பிரவேசம் தமிழ் தேசிய அரசியலில் சாத்தியமானதா இல்லையா என்று 2 அணிகள் வாதிடப் போகிறார்கள். இந்த ஒரு மக்கள் மன்றத்துக்கு தலைமை வகிப்பதிலே மகிழ்ச்சி. தலைப்பை அவர்கள் பேசிவிடப் போகிறார்கள். ஆனால் இந்த தலைப்பை தந்தவுடன் ஒரே ஒரு சொல் என்னை உறுத்திக் கொண்டே இருந்தது. இந்த இளம் ஆற்றலாளர்கள் என்பதிலே இந்த இளம் என்ற சொல் என்னை உறுத்திக் கொண்டே இருந்தது. உலகளாவிய ரீதியிலே இளைஞர், யுவதி, இந்த இளம் என்ற பொருளுக்கு 35 வயதிற்கு அப்பால் வரைவிலக்கணம் கிடையாது. சிலர் 18 30 என்பார்கள். சில ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனங்கள் 35 வரை என்பும். ஆனால் 35 வயதை தாண்டி இளம் என்ற வரைவிலக்கணம் வழங்கப்படுவதில்லை. ஆனால் அப்படி அது வழங்கப்படும் ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது அரசியல் மட்டும்தான். 50 வயதை தாண்டியவர்கள் இளைஞர் அணி தலைவர்களாக இருப்பது அரசியலிலே மட்டும்தான் சாத்தியம். ஆகவே 2 அணிகளிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இளம் ஆற்றலாளர்கள் என்று சொல்லும் பொழுது நீங்களும் அரசியல் போலவே 50 வயது 60 வயதை இளமையான வயது என்று நினைத்து பேச வேண்டாம். நாங்கள் உண்மையான இளைஞர்கள், 35 வயதுக்கு குறைந்தவர்கள், இளம் ஆற்றலாளர்கள் அரசியலில் பிரவேசம் செய்ய வேண்டும். அப்படி பிரவேசம் செய்வது தமிழ் தேசிய அரசியலில், அதாவது அரசியலிலே கூட வந்துவிடலாம், தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வந்துவிட முடியுமா, அது சாத்தியமா என்பதுதான் இங்கே விவாதம். சரி, தயவு செய்து தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்னவென்று என்னிடம் கேட்டு விடாதீர்கள். அதற்கான தெளிவான பதில் எனக்கு தெரியாது. யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் பார்ப்போம் இந்த மேடையிலே இந்த தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்னவென்று என்பதற்கு ஒரு பதில் வருகிறதா என்று. சரி, அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த மக்கள் மன்றத்தை சூடுபட ஆரம்பித்து வைக்க பேராதனையை போலவே கொழும்பும் இன்றைக்கு குளிராக இருக்கிறது. அது நீங்கள் வந்ததாலோ என்னவோ தெரியாது. பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து அபிஷனா திரு தனீசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. அவைக்கு வணக்கம். முதலிலே தமிழையும் இந்த அவையையும் வணங்கிக் கொண்டு இன்று இந்த மக்கள் மன்றிலே பேசு பொருளாக எடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பினை நாங்கள் சற்று நோக்க வேண்டும். இன்று இந்த மக்கள் மன்றிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது இளம் ஆற்றலாளர்களினுடைய அரசியல் பிரவேசம் தமிழ் தேசிய அரசியலில் சாத்தியமானது இல்லை என்பதே ஆகும். அதாவது 2022ஆம் ஆண்டு ஒரு பெருவாரியான
பெரும்பான்மை வாக்குகள் மூலமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி ஒரே இரவிலே பதவி இறக்கம் செய்யப்பட முடியும் என்பது ஒரு புறம். மறுபுறம் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே 2019ஆம் ஆண்டை பொறுத்தளவில் வெறுமனே 3.6% வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் 14 மடங்கு அதிகமான வாக்குகளை பெற்று இந்த முறை நாட்டினுடைய ஜனாதிபதியாக முடியும் என்பது மறுபுறம். ஆக மொத்தம் அரசியலில் எதுவுமே சாதாரணம் என்பதுதான், சாத்தியம் என்பதுதான் உண்மை. அபிஷனா, முதலிலே குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் ஒரே இரவிலே ஜனாதிபதியை துரத்தினார்கள் என்று சொன்னீர்கள். அது தவறு. ஒரு 3-4 மாசமா இங்க போராட்டம் நடந்தது. நீங்கள் பேராதனையில் இருந்ததாவிடியா உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்களே, ஒரே இரவிலே அந்த மாற்றம் திடீரென்று வந்ததைத்தான் நீங்க அவ்வாறு குறிப்பிட்டு விட்டேன். ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்று இந்த இளம் மாற்றலாளர்கள் என்றவர்கள் யார், அவர்கள் எதற்காக தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வருகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆக எதிர்ப்பு முறை அல்லது இணக்க முறையான அரச கோட்பாடுகள் மூலமாக தமிழ் மக்களுக்கான ஒரு குரல், ஒரு அடையாளமாக இந்த தமிழ் தேசிய அரசியல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று எவ்வாறாக இளம் மாற்றலாளர்கள் அதிலே பிரவேசிக்கின்றார்கள் என்பதை நோக்க வேண்டும். இந்த தமிழ் தேசியத்தை பொறுத்தளவில் மக்களுக்கான மொழி, உரிமைகள், வாழ்வாதாரம், பொருளாதாரம் என்று பலதரப்பட்ட வகைகளிலே அவர்களுடைய அடித்தளம் கட்டியெழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று கல்வி கற்ற பட்டதாரிகள், ஆற்றல் மிக்க திறன்மிக்க மக்கள், இளம் மக்கள் இந்த தமிழ் தேசியத்திலே பிரவேசித்து இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் இங்கு குறிப்பிட விளைகிறோம். முதலாவதாக இந்த அரசியல் என்று நாங்கள் நோக்குகின்ற பொழுது வெறுமனே இந்த சாதாரணமான தேர்தலிலே பங்கு பெற்றுவதோ, பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை முன்னெடுத்து செல்லுவதோ ஒரு சாதாரணமான அரசியல் என்ற கட்டமைப்புக்குள்ளே இன்று நாங்கள் அடக்கிவிட முடியாது. சமூக வலைத்தளங்களில் கூட ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் விவாதங்களும் இன்று நம்முடைய இளைய சமுதாயம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் எதிர்த்தரப்பு வந்து என்ன கூறும், இன்றைய இளைஞர்கள் ஃபிட்செக் பார்க்கும் அக்கா, டெய்லர் அக்கா, ஜிம்னாஸ்டிக் அக்கா, அடுத்ததாக இந்த டிவோஷனல் அக்கா என்று இவர்கள் பக்கமாகத்தான் இளைஞர்கள் திரிகின்றார்கள். இவர்களைத்தான் சமூக வலைத்தளங்களிலே இவற்றை பற்றித்தான் பேச்சுவார்த்தை நடாத்தப்படுகிறது என்று ஆரம்பத்திலே இருந்து எங்கள் இளைஞர்கள் மீது வன்மத்தை கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் அடிப்படையிலே இன்று ஜனாதிபதி தேர்தல் தொடக்கம் எவ்வாறாக எங்களுடைய இளைய மக்கள், இளம் ஆற்றல் மிக்க யுவதிகளும் இளைஞர்களும் எவ்வாறாக ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் விவாதங்களையும் முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதை நோக்க வேண்டும். அடிப்படையிலே இன்றைய மக்களினுடைய மனநிலை எவ்வாறு மாற்றம் கண்டிருக்கிறது, அரசியல் சார்பான மனப்பாங்கு எவ்வாறு மாற்றம் கண்டிருக்கிறது என்பதை நோக்குகின்ற பொழுது அவர்களுக்கு உடனடியான தீர்வுகள், தங்களுக்கான பொருளாதார நெருக்கடிகளை தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு களத்தினை தான் எதிர்பார்க்கின்றார்கள். நேரடியாக தலைப்பிற்குள்ளே வருவோம். இன்றைய காலகட்டத்திலே இந்த அரசு மாற்றம் கண்டிருக்கிறது. மாகாண சபை ஆளுநர்கள், செயலாளர்கள் என்றவாறாக படித்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பதவிகளை வகித்து கொண்டிருக்கக்கூடிய மாந்தர்கள் தான் அங்கு நியமனம் செய்யப்படுகிறார்கள். ஆக மொத்தம் இன்று படித்தவன் இருக்க வேண்டும், திறன் மிக்கவன் ஒருவன் அரசியலிலே தங்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் மக்கள் தீவிரம் காட்டுகின்றார்கள் என்பது நிதர்சனம். ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி 10வது பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்ற வேளையில் இந்த தலைப்பு சால பொருத்தம். காரணம், யாழ்ப்பாணத்திலே இருந்து 6 பிரதிநிதிகளை இந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு தெரிவு செய்ய இருக்கின்றார்கள். அப்படி இந்த 6 பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட இருக்கின்ற வேளையிலே ஒரு கட்சி சார்பாக 9 வேட்பாளர்களை முன்னிறுத்தலாம் என்று வேட்புமனு பட்டியலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாரம்பரியமான பழைய மக்களுக்கு பரிச்சயமான அரசியல்வாதிகள் முதன்மை வேட்பாளர்களாக நிற்கின்ற வேளையிலும் அவர்கள் தங்களோடு இணைத்துக் கொண்டிருப்பது இளம் சமுதாயம், திறன்மிக்க ஆற்றலாளர்கள் என்ற நிதர்சனத்தை நாங்கள் இந்த இடத்திலே மறுக்க முடியாது. காரணம் என்னவென்று பார்த்தோமாக இருந்தால், இன்று சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் கட்சிகளுக்குள்ளே உள்வாங்கப்படுவதாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த கட்சிகள் அனைத்துமே எவ்வாறாக தாங்கள் இளம் சமுதாயத்தின் மூலமாக சமுதாயத்தின் மக்களினுடைய மனதிலே இடம் பிடித்து அதன் மூலமாக ஒரு விருப்பு வாக்கு அடிப்படையிலே தாங்கள் தெரிவாவதைத்தான் இந்த பழைய அரசியல்வாதிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இப்ப அடிப்படையில என்ன சொல்லுவாங்க,
இந்த இளம் சமுதாய மக்களுக்குத்தான் எங்களுடைய மக்கள் வாக்களிக்க போவதில்லையே, பழைய முதன்மை வேட்பாளர் தான் வந்துவிட போகிறார் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் என்று இளம் சமுதாய மக்கள் இதற்குள்ளே வருவதற்கான அத்திவாரம் இந்த தேர்தல் இட்டிருக்கிறது என்றால், இன்னொரு அரை தசாப்த காலத்திலே அவர்களினுடைய அரசியல் பிரவேசமானது உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த அத்திவாரம் இன்றே இடப்பட்டு விட்டது என்று கூறிக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் நம்பிக்கைக்கு ஒரு சின்ன ஒரு கவிதையை சொல்லிட்டு இந்த சந்தர்ப்பத்தை நான் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற விளைகிறேன். வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார், முதல் காதல் முற்றும் தோல்வியா, இன்னொரு காதல் இல்லையா என்று. அதைத்தான் நாங்களும் சொல்லுகின்றோம். எங்களுடைய பழைய அரசியல்வாதிகள் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரவில்லையா? இளம் மக்கள், இளம் ஆற்றல் மிக்கவர்கள் இன்று உள்ளே வரத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த டிப்ரெஷனில் இருந்து வெளியே வந்து இரண்டாம் காதலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அபிஷனா. அபிஷனா பேசும் பொழுது இளைஞர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களோ, தாங்கள் முதலாவதாக விருப்பு வாக்கிலே தங்களோட கட்சிக்கு ஒரு சீட் கிடைக்கும், அந்த சீட் தங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பிரச்சாரம் உட்பட்ட மற்ற வேலைகளுக்காக இளைஞர்களுக்கு தேர்தலிலே வாய்ப்பு கொடுத்தவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களோ என்று ஒரு யோசனை எல்லாருக்கும் இருந்தால், அதுக்கு அபிஷனா சொன்ன பதில் இல்லை இல்லை, அப்படி இல்லை. 5 வருடத்திலே அவர்கள் மண்டியை, அதாவது 5 வருடத்திலே அவர்கள் போய்விடுவார்கள், அதற்கு பிறகு இளைஞர்கள் வரலாம் அப்படி என்று சொல்லி இருக்கிறார். தமிழ் தேசியம் என்று சொன்ன உடனேயே யாழ்ப்பாணம் பற்றி பேசுகிறோம். நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய அரசியலினுடைய மிகப்பெரிய குறைபாடு கூட அதுதான் என்று. தமிழ் தேசியம் என்பது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியே அமைந்திருக்கிறது. வடக்கு கிழக்கு என்று இருவரும் மாகாணங்கள். ஆனால் அந்த மாகாணங்களிலே இருக்கிற மற்ற இடங்களை பற்றி பேசாமல் தமிழ் தேசிய அரசியல் என்பது யாழ் மைய அரசியலாக மாறிப்போயிருக்கிறதோ என்ற எண்ணம் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. பார்ப்போம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒருவர் அடுத்ததாக பேச காத்திருக்கிறார். அவர் பேசுவதற்கு முன்னதாக பிரதிவாதிகள் தரப்பிலிருந்து மொரட்டுவை பல்கலைக்கழக மாணவர், இல்லை, இளம் ஆற்றலாளர்களின் அரசியல் பிரவேசம் தமிழ் தேசிய அரசியலில் சாத்தியமே இல்லை, அதாவது வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படி என்று பேசுவதற்காக சத்திய லோகேஸ்வரன் லிங்கேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் லிங்கேஸ்வரன். தமிழுக்கு என் முதல் வணக்கங்களை தெரிவித்து நேரடியாக தலைப்பிற்குள்ளே நுழைய போகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் இளம் ஆற்றலாளர்களின் அரசியல் பிரவேசம் தமிழ் தேசிய அரசியலில் சாத்தியம் இல்லை என்கிற தலைப்பிலே நாங்கள் வாதாட இருக்கின்றோம். அந்த வகையிலே அணியினுடைய தலைவர் என்கின்ற ரீதியிலே முதலில் தலைப்பு பற்றி ஒரு சில விடயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு இளம் ஆற்றலாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இளைஞர்களை நிலைநிறுத்தி இருக்கின்றோம். ஆனால் இளம் ஆற்றலாளர்கள் எனப்படுவோர் யார் என்பதை கூற மறந்துவிட்டோம். இன்றைக்கு தன்னார்வர்களாக தாங்கள் சமூகத்துக்கு சேவை செய்வதற்காக வருபவர்களைத்தான் நாங்கள் இளம் ஆற்றலாளர்கள் என்று நினைக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், பாராளுமன்ற தேர்தலை நிறுத்தி இருக்கின்றவர்கள் எல்லாம் அப்படியா என்றால் கிடையாது. ஆகவே இதை கட்டமைத்துக் கொண்டுதான் எங்களுடைய விவாதம் 3 வியூகங்களாக அமைய போகின்றது. அந்த வகையிலே முதலாவது வியூகம் இளம் ஆற்றலாளர்கள் எனப்படுவோரின் இயலாமையும் அவர்கள் மீதான மக்களின் அவநம்பிக்கையும் என்கின்ற தலைப்பிலே அமைய போகிறது. இரண்டாவது வியூகம் தமிழ் தேசிய அரசியலும் இளம் ஆற்றலாளர்களும் என்கிற தலைப்பிலே இரண்டாவது பேச்சாளர் எங்களுடைய வியூகத்தை கட்டமைக்க போகின்றார். மூன்றாவது வியூகம் இளம் ஆற்றலாளர்கள் தமிழ் தேசிய அரசியலில் சாத்தியமில்லாமல் போவதற்கான காரணங்கள் என்கின்ற தலைப்பிலே மூன்றாவது பேச்சாளர் எங்களுடைய விவாதத்தை கொண்டு செல்ல போகின்றார். அந்த வகையிலே இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அலையடித்து ஓய்ந்திருக்கின்ற இந்த நேரத்திலே பாராளுமன்ற தேர்தல் மிக குறுகிய காலத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இதை வைத்துக் கொண்டு 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நடந்த அதே மாற்றத்தை
எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இது தமிழ் தேசிய அரசியலில் சாத்தியம் இல்லை என்பதுதான் எங்களுடைய விவாதமாக இருக்க போகிறது. அந்த வகையிலே முதலில் இளம் தலைவர்கள் அரசியலுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் முதலிலே தீர்மானம் எடுக்கின்ற சக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு M.A. சுமந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஒரு முக்கியமானவராக கருதப்படுவதற்கு காரணம் அவர்களுடைய தீர்மானம் எடுக்கின்ற திறமை. அந்த மனிதன் சரியாக தீர்மானம் எடுக்கிறாரா அல்லது பிழையாக தீர்மானம் எடுக்கிறாரா, கட்சியை உடைக்கிறாரா, கட்சியில் இருந்து மாம்பழம் என்கின்ற இன்னொரு புது கட்சி, மாம்பழத்திலே கேட்கின்ற புது கட்சியை கொண்டு வருகிறார் என்றது விடயம் அல்ல. அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஆகவே நீங்கள் தீர்மானம் எடுக்காமல் அரசியலுக்குள் நுழைவதால் எதுவும் ஆகாது. முதல்ல திட்டமிடலும் தீர்மானமும் தான் இன்றைக்கு முக்கியம். இதற்காக சுமந்திரன் சரி என்று பேச வரவில்லை. ஒரு கேள்வி. கேளுங்க. நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று குறிப்பிட்டீர்கள், அப்படி ஒன்று இன்னும் இருக்கிறதா? ஆமாம், இப்பொழுது இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த வீட்டுக்குள்ளே இருந்து இம்முறை மாம்பழம் வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அதற்கு காரணம் அந்த கட்சிக்குள்ளே இருப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் கட்சி தலைமை மௌனம் காட்பது அவருடைய என்ன காரணம்? மாம்பழம் மட்டுமா வந்திருக்கிறது? மாம்பழம் வந்திருக்கிறது என்றால் இன்னொரு வந்திருக்கிறது, சங்கு வந்திருக்கிறது, வீட்டை போலவே தபால் பெட்டி வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் நடுவர் அவர்களே, அதற்கெல்லாம் காரணம் அந்த கட்சியினுடைய தலைமைத்துவம். மாவை சேனாதிராசா இன்றைக்கு கட்சியிலிருந்தே ஓய்வெடுத்திருக்கின்ற நிலைமையிலும் இன்றைக்கு பதவியேற்று ஸ்ரீதரன் இன்று வரை கட்சியை கொண்டு செல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அந்த கட்சியிலே தீர்மானம் எடுக்கின்ற சக்தியாக வேறொருவர் இருக்கிறார். ஆகவே இதைத்தான் நாங்கள் குறிப்பிட வருகிறோம். இன்றைக்கு பழைய அரசியல் கட்சிகளிலே கேட்பவர்களும் இருக்கிறார்கள், பலர் சுயேட்சையாக கேட்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பழைய அரசியல் கட்சியிலே கேட்பவர்கள் பழைய தாத்தாக்கள் சொல்வதைத்தான் இன்னமும் கேட்க போகிறார்கள். பார் கொடுத்த விக்கி ஐயா, வாழ்வாதாரம் இழந்த பெண்ணுக்கு பார் கொடுத்த விக்கி ஐயா அவருடைய கட்சியிலே கேட்கின்றவர்கள் இன்றைக்கு அவருடைய கோட்பாடுகளை தான் இயங்க போகிறார்கள். ஆகவே வெறுமனே அவர்களிடமிருந்து இளைஞர்களிடமிருந்து வாக்குகளை பெறப்போகின்றார்கள். ஆனால் அந்த வாக்குகளை கொண்டு பாராளுமன்றம் செல்ல போது வேறு யாரோ ஒரு ஆளாக இருக்க போறார். இந்த முறை பாருங்கள், யாழ் மாவட்டத்திலே மாத்திரம் 23 அரசியல் கட்சிகளும் 23 சுயேட்சை குழுக்களும் கேட்கின்றது. ஆனால் போகின்ற ஆசனங்கள் 6. அதே போல பென்னி மாவட்டத்திலே மாத்திரம் 423 பேர் தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். ஆனால் கிடைக்கப்பெற போகின்ற ஆசனங்கள் 6. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு கட்சி தேர்தலிலே போட்டியிட்டு 5% வாக்குகளை பெறாத சந்தர்ப்பத்தில் அந்த கட்சியில் இருந்த அத்தனை வாக்குகளும் அந்த கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே வெறுமனே நாங்கள் சில கட்சிகளுடைய காரணத்துக்காக வாக்குகளை சிதறடிப்பதற்காக இந்த தேர்தலிலே ஒரு டிக்டாக் செய்பவரையும் பேஸ்புக்கிலே பிரபலமான 100K வியூஸ் கொண்டவரையும் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டவர்களையும் நாங்கள் வெறுமனே தேர்தல் நிறுத்தி இருக்கிறோம். ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு பாருங்கள், சாவகச்சேரியிலே நடந்த ஒரு பிரச்சனை, சாதாரண வைத்தியர்களுடைய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை சமூக வலைத்தளத்திலே பேசப்பட்ட போது வெறும் பேசுபொருளாகி அந்த வைத்தியர்கள் எத்தனை வைத்தியர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள், யோசித்து பாருங்கள். ஆக இதற்கு காரணம் சமூக வலைத்தளம். இந்த சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தித்தான் இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள், அவர்கள் இளம் ஆற்றலாளர்கள் கிடையாது, ஆனால் இளைஞர்கள் பல ஃபாலோவர்ஸ் இருக்கும், அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கும். நாளைக்கு நினைத்தால் கிருசாந்தனும் அரணும் கேட்கலாம், வாடா நாங்களும் ஒரு கட்சியை தொடக்குவோம் என்றால் சேர்ந்து தொடக்கிவிட்டு நானும் ஒரு சுயேட்சையாக போட்டியிடுவோம். ஆக இன்றைக்கு நடப்பது இதுவாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு கொள்கை அரசியல் என்பது அல்ல. இன்றைக்கு வெறுமனே அவர்கள் தங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரியே தேவைக்கேற்ற விதத்திலே தங்களுடைய அரசியலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இரண்டாவது விடயம், இன்றைக்கு தமிழ் இப்படிப்பட்டவர்களை எங்களுடைய தமிழ் மக்கள் தெரிவு செய்வார்களா என்பது என்னுடைய கேள்வி. ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். அண்மையிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு மிக அண்மையாக வயது போன ஐயா அவரால் என்னை கண்டார். கேட்டார், தம்பி இந்த முறை சஜித் இந்த மகன் பிரேமதாசன் மகன் போட்டியிடுறானோ தேர்தல் என்று. நான் ஓம் என்று சொன்னேன். அடடா அவனுக்கு தானடா என்ன சின்னமடான்னு கேட்டார். நான் சொன்னேன் டெலிபோன் சின்னம் ஐயாண்டு. அடடா ஓமடா
பிரேமதாசா காலத்துல வந்த ஜப்பான் வீட்டு திட்டம் இன்னும் கட்டி முடியல. படியன் வந்தா கட்டி விடுவான் தானே, அதுதான் அவனுக்கு தாண்டா போட போறேன். ஆக இன்றைக்கு இருக்கின்ற எங்களுடைய தமிழ் தலைமைகளை, இன்றைக்கு இருக்கின்ற எங்களுடைய மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்ய போகிறார்கள். தமிழ் வெறுமனே சங்குக்கும் நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் என்னுடைய விவாதத்தை நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. மிகுதியை என்னுடைய அணியினர் கொண்டு செல்வார்கள் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி லிங்கேஸ்வரன். அவர் என்னுடைய கடமையை இலகுவாக்கிவிட்டார். நானும் பிறகு பாராளுமன்ற சபாநாயகர் போல் இருங்கள் உங்களோட நேரம் முடிஞ்சு விட்டது என்று சொல்லி மைக் ஆஃப் பண்ணி அவ்வளவு தூரத்துக்கு போக விடாமல் நேரம் நிறைவடைந்து விட்டது என்றதை உணர்ந்து கொண்டு அமர்ந்து விட்டார். நல்ல விஷயம். ஆனால் அவர் சொன்னதிலே ஊசி போல சில விஷயங்கள் குத்தியது. அதாவது இன்றைக்கு அரசியல் என்ன அளவுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு சமூக ஊடகத்திலே கொஞ்சம் வீடியோவை போட்டு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் காசு சேர்த்த உடனேயும் நான் அரசியலுக்கு வந்து ஒரு சீட் வந்துடலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. இதையெல்லாம் இளைஞர்களுக்கு தவறான வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது என்று லிங்கேஸ்வரன் கொதித்தது நல்ல விஷயம். ஆனால் லிங்கேஸ்வரன், நீங்கள் சொன்னதிலே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திலே ஒரு யூடியூபர் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலிலே வெற்றி பெற்று ஐரோப்பிய பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார். அவர் யூடியூபை வைத்து தன்னுடைய நாட்டிலே பிரபல்யம் பெற்று போனவர். இப்ப இந்தியாவிலே நாங்கள் பார்த்தோம்னால் நடிகர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள். இப்பொழுது இலங்கையிலுமே அவர்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்கிறது. இனி அவருடைய ரசிகர் என்று ஒருவர் இலங்கையிலே தேர்தலிலே இறங்கினாலும் இறங்கலாம். பிரபல்யமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது ஒரு சகஜமான விஷயம் தானே. அப்போ அதிலே இலங்கையிலே இருக்கிற ஒரு பிரபல்யமானவர் சமூக ஊடகத்திலே கலைச்சு பிரபல்யம் அடைந்தவர் ஏன் தெரிவு செய்யப்படக்கூடாது என்று யாரும் கேள்வி கேட்டால் அதற்கான பதிலையும் நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் நிறைய யாழ்ப்பாணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து ஒருவரை வரவேற்பது இந்த தலைப்புக்குள் பொருத்தமானதாக இருக்கும். அந்த வகையிலே நான் வாதிகள் தரப்பில் இருந்து கணேசமூர்த்தி கணூசன் அவர்களை பேச அழைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதிர்த்தரப்பினுடைய கருத்துக்களை வலுவாக மறுக்கும். இளைஞர்கள் அரசியலுக்கு வருவது சாத்தியம் என்பதை நிரூபிக்கும் என்று நம்புகிறேன். இந்த இதமான மழை குளிரிலும் எமக்காக சபையில் அமர்ந்திருப்பவர்களே, வெளியில் சென்று புகைப்படம் எடுத்தாலும் இல்லை, இந்த மக்கள் மன்றம் முடிந்த பிறகு நாங்கள் சென்று புகைப்படம் எடுப்போம் என்று இருக்கும் எமது நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்று நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்ற விடயம் யாதெனில், இளம் ஆற்றலாளர்களின் அரசியல் பிரவேசம் தமிழ் தேசியத்தில் சாத்தியம் என்பதாகும். ஐயா முதலாம் வாதியிலிருந்தே நாங்கள் தொடங்குவோம். அவருடைய கருத்து என்னவாக இருந்ததென்றால், முகப்பத்துவத்தில் இருக்கின்றவர் கேட்கின்றார், யூடியூப்பில் இருக்கிறவர் கேட்கின்றார், ஒரு நாளைக்கு 50 லைவ் போடுபவர்கள் கேட்கின்றார் என்று பற்றி கூறியிருந்தார். நாங்கள் எங்கள் தலைப்பிலேயே அழகாக சொல்லி இருக்கின்றோம், இளம் ஆற்றல் உள்ளவர்கள் பற்றி. தென்னிந்தியாவில் இருந்து நடிகைகளை கொண்டு வந்து இங்கே காட்டிக் கொண்டிருக்கும் இளம் ஆட்டக்காரர்களை பற்றியெல்லாம் நாங்கள் இங்கே கூறவில்லை. அவர்களை பற்றி இந்த தலைப்பில் பேச வேண்டிய விடயமும் இல்லை. ஆற்றல் என்பது யூடியூப் போடுவதோ பேஸ்புக்கில் லைவ் போடுவதோ இல்லை என்பதை அவர்களுக்கு முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அவருக்கு இருந்த அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், தீர்மானம் எடுக்கும் சக்தி அவரிடம், எமது இளைஞர்களிடம் தீர்மானம் எடுக்கும் சக்தி இல்லையாம் ஐயா. என்ன ஒரு கவலைக்குரியமான ஒரு விடயம். ஆக இலங்கை நாட்டில் இதுவரை சாணக்கியன் போன்ற இளமையான அரசியல்வாதிகளும் எமது தென்னிலங்கையில் வரை பேசப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தீர்மானம் எடுக்கும் சக்தி ஒருபோதும் முதிய வயதில் மட்டும் வந்து விடாது என்பதனை இவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்பொழுது இலங்கை நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு விடயம், ஒரு குருசேத்திர போர். எவ்வாறு மகாபாரதத்தில் அவ்வளவு பெரிய கௌரவர்களை ஒரு பஞ்ச பாண்டவர்களால் வெல்ல முடிந்தது? காரணம் என்ன?
அவர்கள் அமைத்த வியூகங்களும் அவர்கள் பயன்படுத்திய அஸ்திரங்களும் அதற்கு ஒரு காரணமாக அமைந்தது ஐயா. அதே போலத்தான் இலங்கையிலும் பேரினவாதத்துக்கு இடையிலான எங்களுடைய போர் இருக்கின்றது. அப்பொழுது இதுவரை காலமும் நாங்கள் பயன்படுத்திய எதனையாவது பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. அதற்கான ஒரு புதிய வியூகமாகத்தான் நாங்கள் இளம் ஆற்றல் உள்ளவர்களை அரசியலில் புகுத்துவதற்காக வெளிக்கிட்டிருக்கின்றோம். இது எவ்வாறு சாத்தியமில்லை என்று அவர் கூறுவார். அடுத்ததாக கனுஜன், நீங்க அடுத்த கருத்துக்கு போகும் முதல் ஒரு கேள்வி. இது மகாபாரத யுத்தம் என்றீர்கள். இதிலே யார் கண்ணன் யார் சகுனி என்று சொல்லிவிட்டீர்கள் என்றால் ஒரு முழுமை கிடைத்துவிடும். அடுத்ததாக அதைத்தான் சொல்ல வந்தேன். இதில் உள்ள சகுனி யார் என்றால் நம் வீட்டில் இருந்தவர்களும் வீட்டு முற்றத்தில் இருந்தவர்களும் தான். அவர்களால் தான் இவ்வளவுக்கு இழுபட்டு சென்றது. அடுத்தது ஒரு விடயம், நீங்கள் கண்ணனை சொல்லவில்லை. யார் கண்ணன் தெரியாது. அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயம், இன்று எமது நாட்டிற்கு தேவையானது ஒரு மறுமலர்ச்சி ஐயா. அந்த மறுமலர்ச்சியை எமது இளைஞர்களால் மாத்திரம்தான் இனிவருங்காலங்களில் சாத்தியமாக்க முடியும். அடுத்ததாக எமது தலைவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார் பாருங்கள். எதிர்வருகின்ற தேர்தலில் எவ்வாறு ஒரு இளைஞர் வந்து ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் வேண்டும் என்று. நாங்கள் அதை பற்றி எல்லாம் கலைக்கவில்லை. பிறந்த குழந்தையை பறக்க சொல்லவில்லை. பிறந்த குழந்தையை தவள வைத்து நடக்கத்தான் சொல்கின்றோம். ஒரு எதிர்காலத்திலாவது தமிழர் தொடர்பான பிரச்சனைகள் சமுதாயத்தில் இருக்கின்றது என்பதனை தெளிவுபடுத்துவதற்காகவும், ஆக வெளிநாடுகளில் சென்ற வெளிநாடுகளுக்கு கூட இலங்கையில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதனை தெளிவுபடுத்துவதற்காக கூட இந்த ஓய்வு பெற்றவர்களையோ வயோதிபர்களையோ நாங்கள் அனுமதிக்காமல் எங்களுடைய இளம் ஆற்றலாளர்களுக்கான ஒரு சாத்தியத்தினை கொடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கூறுகின்றோம். அவர்களுடைய ஆற்றலினை நாங்கள் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பினை கொடுத்து வழங்க முடியும். ஆகவே அவர்களுக்கான ஒரு சாத்தியத்தை உண்டாக்கினால் மாத்திரம்தான் எம்மால் அதற்கான ஒரு பிரச்சனைக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான விடயம், இன்று இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தமிழ் ஆசானுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த அவ்வாறான நிலைமையெல்லாம் நாங்கள் போக்கி, அடுத்ததாக மக்களை துன்புறுத்துகிறார்கள் பாருங்கள். வீடு இருந்தால் அதற்கு ஒரு தபால் பெட்டியை போட்டுகிறார்கள், தொலைபேசி இருந்தால் அதுக்குள்ள ஒரு கல்குட்டரை போட்டு மக்களினை இங்கு சோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இலங்கையில் உள்ள அனைத்து தமிழ் தேசிய தொடர்பான பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் எமது இளம் ஆற்றலாளர்களால் மாத்திரமே முடியும் என்று கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கனுஜன். இளைஞர்களால் முடியும். இது ஒரு மகாபாரத போர். அவருக்கு கண்ணனை தெரியாது என்று நான் சொல்லவில்லை. இதிலே கண்ணன் என்பதிலே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு கண்ணன் இருப்பார். அவரவருக்கு அவரவர் கண்ணன். அதுதான் பிரச்சனை. அப்போ இங்கே எல்லாருக்குமான கண்ணன் யார் என்ற தேடலிலே தான் இந்த மகாபாரத போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ என்று ஒரு ஐயம் ஏற்படுகிறது. ஆனால் கனுஜனுடைய வார்த்தையிலே இருந்து ஒரு வகையான அரசியல் மீதான விரக்தியின் வெளிப்பாடும் எனக்கு தோன்றியது. அதாவது வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு எங்கள் அரசியலை எடுத்து சொல்லுங்கள் என்று. நான் நினைக்கிறேன், நாங்கள் சொல்வதை கேட்க அவர்கள் தயாராக இல்லை. அவர்களுக்கு எங்களை விட எங்கள் அரசியல் அதிகமாக தெரிந்திருப்பதுதான் பிரச்சனை, அல்லது தெரிந்திருப்பதாக அவர்கள் நினைத்துக் கொள்வதுதான் பெரிய பிரச்சனை என்று நான் நினைக்கிறேன். மற்றது, இந்த வயசு போனவர்களை அனுப்புவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது கனுஜன். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த சிக்னலில் வரைக்கல ஆக்கள் வந்து பிச்சை எடுப்பார்கள். ஒரு திடகாத்திரமான இளைஞர் வந்து பிச்சை கேட்டால் நீங்க பிச்சை கொடுப்பீங்களோ? ஒரு ஏழாத வயசு போனவர் வந்து உங்கள்கிட்ட பிச்சை கேட்டால் பிச்சை கொடுப்பீங்களோ? எதுக்கு பிச்சை கொடுப்பீங்கள்? இப்ப விளங்குதா ஏன் வயசு போனாக்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் என்று தமிழ் தேசிய அரசியலிலே. ஆகவே வெளிநாட்டிலே போய் கையேந்தி தமிழ் தேசியத்தை காப்பாற்றுகிற கர்ணர்களை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு, இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் இளம் ஆற்றலாளர்களின் அரசியல் பிரவேசம் தமிழ் தேசிய அரசியலிலே சாத்தியமில்லை என்று பேசுவதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து ஜெயகாந்தன் கிஷோக் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
மகாபாரத யுத்தம் என்றார்கள். கண்டால் வர சொல்லுங்கள், கர்ணனை கையோட கூட்டி வாருங்கள். கர்ணன் இல்லாத யுத்த களங்கள் தான் இன்றைய இளைஞர்கள் தடுமாறி போகிறார்கள் என்பதற்கு முதல் உதாரணம். அவைக்கு வணக்கம். இளம் ஆற்றலாளர்களுடைய அரசியல் பிரவேசம் தமிழ் தேசிய அரசியலில் சாத்தியமானது இல்லை. இங்கு மிக முக்கியமான விடயத்தை இந்த அவைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதுவரை இந்த அவை ஆராயாத ஒரு பதம், தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன? இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். நடுவர் அழகாக நழுவி விட்டார், எங்களிடம் பந்தை கொடுத்து விட்டார், நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், தமிழ் தேசிய அரசியல் என்றால் பலர் சொல்வார்கள் சுய நிர்ணயம் என்பார்கள், சுய ஆட்சி என்பார்கள், அதை போல் ஒரு தேசிய இனமாக அங்கீகரித்தல் என்பார்கள், அதே போல் சமஷ்டி என்பார்கள். இவ்வளவும் சொல்லுவார்கள். தாயகத்தை மறந்து விட்டீர்கள் ஐயா. நான் கிடைக்கக்கூடியதுகளை கதைக்கிறேன். இன்று இருக்கக்கூடிய நிலைமையில் குறைந்தபட்சம் இதையாவது அணுக வேண்டும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் இதையாவது அணுக வேண்டும். கர்ணனை சொன்ன நான் தாயகத்தை மறக்கவில்லை, ஆனால் குறைந்தபட்சம் இதையாவது அணுக வேண்டும் என்பதுதான். ஆகவே இன்று நாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐப்பசி மாசம் 13ஆம் தேதி, ஐப்பசி மாசம் 30ஆம் தேதி இதெல்லாம் கிடைச்சிட்டு வையுங்கோ, நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோம். கிஷோக், ஐப்பசியில கிடைக்காது, அது பொங்கலுக்கு அல்லது தீபாவளிக்கு தான் வரும். நடுவர் அவர்களே, பேச்சுக்கு வச்சுக்கொள்ளுங்க. தீபாவளி தீபாவளி சொல்லி கடைசியா அவரையும் அனுப்பிட்டேன் நாங்கள். சரியா? 30ஆம் தேதி கிடைக்குது வையுங்க. கிடைக்கல இன்றைக்கு இருக்கிற அந்த சந்தோஷம், சரியா, என் தகப்பனுக்கும் என் அண்ணனுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100 ஆண்டுகளின் பிறகு சில வேளை கடவுள் தான் கொண்டு வந்து கொடுக்கணும் என்று சொன்னாங்க எங்களுடைய அரசியல்வாதிகள். அவர்கள் சொன்ன போது கிடைக்கிற போது அதே சந்தோஷம் கிடைக்குமாக இருந்தால் அந்த உணர்வு தான் தமிழ் தேசிய அரசியல். 100 ஆண்டுகளின் பிறகும் இலக்கு எட்டப்படலாம், இலக்கு எட்டப்படும் வரைக்கும் எரிபொருள் தீரக்கூடாது, அந்த எரிபொருள் தான் தமிழ் தேசிய அரசியல். அந்த அரசியலை நகர்த்துவதற்கு இந்த இளைஞர்களுக்கு சாத்தியமா இல்லையா? இதுதான் கேள்வி, இதுதான் இந்த அவையினுடைய கேள்வி. இப்போது இளம் ஆற்றலாளர்களுக்கு வருவோம். தொடங்கினார்கள், சாத்தியமானது, நள்ளிரவில் கலைத்தோம், 3 மாதத்தில் கலைத்தோம், எது வேண்டுமென்றாலும் சாத்தியம். சகாராவில் வெள்ளமாம், அதுவும் சாத்தியமாகி இருக்கிறது. சகாராவில் வெள்ளமாம், அதுவும் சாத்தியமாகி இருக்கிறது. பொறியியலாளர் மாணவர்கள் பொது அறிவு கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். கைதட்டல் வரவில்லை. சரி, விளங்கிச்சோடாப்பா என்ன? சரி, அப்ப இன்று உரிமை, வாழ்வாதாரம், பொருளாதாரம் என்றெல்லாம் கதைக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களிடம் கொடுத்து பார்த்தால், நாங்கள் இளைஞர்களை வேண்டாம் என்று சொல்லவில்லை, கொடுத்து பார்த்தால் என்ன நடக்கும்? ஊழலற்ற தேசம் வரும் என்பார்கள், மாற்றத்தை காட்டுவோம் என்பார்கள். யாழ்ப்பாணத்தில் பொப்பைஸ், பஸ்கின் ராபின்ஸ், பீட்சா ஹட், KFC இதோட சேர்த்து PVRம் வரும். படுத்திருந்து படம் பார்க்கலாம், இது எல்லாம் செய்யலாம், இந்த அபிவிருத்தி எல்லாம் நடக்கும். ஆனா தமிழ் தேசியம் அது எங்கே போகிறது? இதுதான் முதல் கேள்வி. சரி, 2015 நல்லாட்சி வந்தது, நாங்க எல்லாரும் இதோ அமோகமா வரவேற்று போட்டோம். சரியோ, அவர்களோடு சேர்ந்து நின்றதுக்காக நாங்க 2 பேரை இந்த சமூகம், நான் அவைய நல்லவேன்னு சொல்ல வரையில, ஆனா இந்த ரெண்டு பேரை நாங்க கடுமையா விமர்சித்தோம். ஒன்று சுமந்திரன் அவர்கள், இன்னொன்று சம்பந்தனை அவர்கள். ஏன் விமர்சிச்சோம்டா, நிபந்தனை இல்லாம சேர்ந்த நாங்களா. சரியோ, இன்றைக்கு கொஞ்சம் பேர் கிஷோக், நிபந்தனை எல்லாம் போட்டா சேர்த்து இருக்க மாட்டாங்க, நீங்கள் நிறைய எதிர்பார்க்கிறீங்கள். ஐயா, நிபந்தனை இல்லாம சேர்ந்த நாங்களாமன்னு விமர்சிச்சாங்க. சரியா? இன்றைக்கு கொஞ்சம் பேர் வெளிக்கிட்டு இருக்கணும், நாடு அனுரவோடு, இன்னொன்று நாடு குகனோடு, நாடு பவனோடு, நாடு பனியனோடு, நாடு காட்சட்டையோடு. எந்த நிபந்தனையில் இவர்கள் சேர்ந்தார்கள்? அன்று அவர்களை திட்டியது துரோகிகள் என்றால் நீங்களும் துரோகிகள் தான் தமிழ் தேசியத்துக்கு. ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள், இன்று இருக்கக்கூடிய நிலை இன்று மட்டும்தான் இருக்கும், நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கும் தெரியாது, எவருக்கும் தெரியாது. ஆகவே அன்று விமர்சித்த நீங்கள் இன்றும் உங்களை விமர்சிக்க வேண்டும். நீங்க இன்றெல்லாம் கௌரவப்பட்டோம், நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தோம் என்றீர்கள். அடுத்த விடயம், ஆட்டக்காரர்கள் என்றார்கள். நான் சொல்ல விரும்புகிற விடயம் என்னவென்றால், இன்றைய அரசியலை பொறுத்தவரையில் இந்த இடத்திலே நான் எம்ஜிஆரை குறிப்பிட வேண்டும். கருணாநிதி தனது ஆசனத்தை கொடுக்க மறுத்த போது இதே காரணத்தை சொல்லி எம்ஜிஆரை விலக்களித்தார். அதே பிரச்சனை இலங்கையில் வந்தால், அதாவது பிரபல்யமானவர்கள் அரசியலுக்குள் போக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் வருமாக இருந்தால்,
இலங்கையில் இருக்கக்கூடியவர்களை, அதாவது நாங்கள் வாக்களிக்க போகிறவர்கள் உண்மையாக ஆற்றலாளர்கள், அதாவது பிரபல்யமானவர்கள் என்பவர்களுக்கு வாக்களிக்க போகிறோம். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆற்றலாளர்களாக இருந்தால் அரசியலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியுமா? இவ்வளவுதான். என் தாத்தா அரசியல்வாதி, நான் சுதந்திர கட்சியில் வாக்கு கேட்டேன், அதிலே அரசியல் கற்றேன், தமிழ் தேசிய அரசியல் கற்றேன், மீண்டும் தமிழ் தேசியத்துக்கு வந்தேன், சரியான முடிவுகள் எல்லாம் எடுத்து விட்டேன். அடடா, என்ன ஒரு நகைச்சுவை. கிஷோக், உங்களிடம் அடிக்கடி குறுக்கிடுவதற்கு காரணம் நீங்கள் நிறைய கருத்து சொல்கிறீர்கள். எனக்கு நிறைய சந்தேகம் வருகிறது. கட்டாயம் கேளுங்கள். சுதந்திர கட்சியிலே எப்படி தமிழ் தேசியம் படிப்பது? அப்படி படிப்பிச்சதா ஒருத்தர் இருக்கிறார், அவரையும் இந்த இடத்துல சரியான முடிவெடுத்ததா எதிரணி கதைக்குது. அப்ப நான் சொல்ல வர விஷயம் விளங்கல உங்களுக்கு. அடே என்னடாப்பா நீங்கள் ஒன்றுமே செய்யலாடாப்பா, ஒன்றுமே செய்யலா. சரியா, ஒன்றுமே செய்யலா. சரியா, என்ன விஷயம்டா? சரியா, இவ்வளவுதான் விஷயம். இன்னொரு ஆள் லண்டன்ல படிச்சுட்டு வந்தார், நான் இன்னாருக்கு நண்பன் என்றார். சரிதானே? என் கனவு யாழ் என்றார். இவர் மாற்றலாளரா? என் கனவு யாழ் என்றார். 2019 கையுக்கு போட்டோம். சரியா, கையில போட்ட நாங்கள் இன்றைக்கு என்ன செஞ்சோம்? என் கனவு யாழ் என்று சொன்ன நாங்கள் என்னத்தை கண்டோம் சொல்லுங்கப்பா. நாளைக்கு என் கனவு கிளிநொச்சி என்று வரும், என் கனவு வவுனியா என்று வரும், நாளைக்கு என்னவோ எல்லாம் வரும். அப்ப இன்றைக்கு இங்க இருக்கிற தலைப்புல ஏன் சாத்தியம் இல்லை என்று கதைக்கிறோம்டா, எங்களுடைய உதாரணங்கள் அவ்வாறாக இருக்கிறது. ஆகவே இத்தோடு என் உரையை முடித்துக் கொண்டு இளம் ஆற்றலாளர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல், குறிப்பிட்டு சொல்லுகிறேன், தமிழ் தேசிய அரசியலில் இன்று அவர்களுடைய பிரவேசம் சாத்தியம் இல்லாமல் தான் இருக்கிறது. ஆனால் சாத்தியமாக வேண்டும், அவர்கள் தயாராக வேண்டும் என்பது என் ஆசை. நன்றிகள் 1000. நன்றி கிஷோக். கிஷோக் சொன்னது கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் அதில் ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் இல்லை என்று இல்லை, ஆனால் அவர்கள் உண்மையிலேயே தமிழ் தேசிய அரசியலுக்கு வருகிறார்களா, அது சாத்தியமா என்ற கேள்விக்கு அவர் இல்லை, அது கவலைக்குரியது, ஆனால் வர வேண்டும் என்ற ஒரு விருப்போடு விடை பெற்றிருக்கிறார். சரி, இதெல்லாம் போய் இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சுதந்திர கட்சியில இருந்தவர்கள் கூட தமிழ் தேசியம் ஈர்த்தெடுத்திருக்கிறது என்று பேசுவதற்கு இந்த விழாவின் நாயகன் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் இருந்து ரவிச்சந்திரன் கிருஷாந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நிகர். அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய தமிழார்வர்களே, என் மதிப்புக்குரிய தமிழ் நேய பெருமக்கள் அனைவருக்குமே இந்த நேரத்துக்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தலைப்புக்குள்ளே நேரடியாக நுழையலாம் என நினைக்கிறேன். போகிற போக்க பார்த்தால் எல்லோருமே யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் அதிகம் லைக் வாங்குகின்றவர்களை இனி கொஞ்சம் ஒதுக்கித்தான் வைப்பார்கள் போல இருக்கிறது. சரி, ஒரு கேள்வி இருக்கிறது. எதற்காக இளைஞர்கள் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே வர வேண்டும்? நான் பெரிய சித்தாந்தங்களை எல்லாம் பேசவில்லை. இன்றைக்கு நாங்கள் அனைவருமே எங்களுடைய உரிமைகளுக்காக ஆயுதம் தாங்கி போராடிய யுத்தம் முடிவு பெற்று 15 ஆண்டுகள் தாண்டி இருக்கிறது. ஆனால் 15 ஆண்டுகளாகவும் எங்களுடைய வாக்குகள் யாருக்காகவும் எதற்காகவும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் 30 ஆண்டு காலமாக யாரோ போராடி மண்ணுக்குள்ளே விதைந்த கொள்கைகளை போர்த்தி கொண்டு இன்றைக்கு பார் லைசன்ஸ்களை வாங்கி கொண்டிருக்கிறவர்களுக்காக வாக்கிடுவதற்கு தான் எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் பயன்பட்டு கொண்டிருக்கின்றன. மதிப்புக்குரிய நடுவர்களே, அவையினரே, நான் ஒன்றைத்தான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு யுத்தம் நடந்து முடிந்து 15 வருடங்களுக்குள்ளே யுத்தத்திலே முன்னாள் போராளிகளாக இருந்தவர்களுடைய குடும்பங்களுடைய நிலை இன்றைக்கு என்னவாக இருக்கின்றது என்று கேட்டால், அடுத்த வேளை அரிசிக்கு வழி இல்லை,
வீடுகளிலே மழை பெய்தால் ஒழுகுகின்ற கூரைகள் என்று எங்களுடைய தேசத்தினுடைய மூலைகளிலே இவைகள் இருக்கின்றன. அவற்றினை எல்லாம் யூடியூபர்கள் வீடியோவாக எடுத்து புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து காசுகளை வாங்கி அதனை கொடுப்பதனை பெரிய விழாவாக எடுத்து வியூவர்ஸ் ஆக்கி காசுகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் எங்கள் மக்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறீர்களா? எங்களுடைய தேசத்திலும் அரிசியினுடைய விலை கூடினால் நிறைய பேருக்கு கஷ்டம்தான். எங்களுடைய தேசத்திலும் எங்களுடைய தமிழ் தேசியத்திலும் தமிழ் தேசியம் மிக முக்கியமாக 4 தூண்களிலே இருக்கின்றது. மண், மக்கள், மாண்பு, மாநிலம் என்கின்ற 4 தூண்களிலே அடிப்படையான மக்களுடைய வாழ்வாதாரத்தினை ஆட்டி படைக்கின்ற போது கூட மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு எங்களுடைய அதிமேதகு தலைவர் அவர்கள் காட்டி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏன் இவை அனைத்துமே கூத்தும் நாடகமும் என்று தெரிந்த பின்னர் கூட கண்ணை கட்டிக்கொண்டு சங்குக்கு கூட வாக்களித்திருக்கிறார்கள் எங்களுடைய ஏமாளி மக்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்கள். ஆனால் இது எல்லாம் ஏமாளித்தனமா? இல்லை, இதுவரைக்கும் இழந்த அவயங்கள் போதும், இழந்த சொத்துக்கள் போதும், கொடுத்த உயிர்கள் போதும் என்று இந்த இனம் இன்றைக்கும் ஏதோ ஒரு கனவோடு இருக்கின்றது என்றால் அதுதான் தமிழ் தேசியம். ஆனால் அந்த தமிழ் தேசியம் இன்றைக்கு சரியான அரசியல் தலைமைகளிடம் இருக்கின்றதையா என்றால் நிச்சயமாக இல்லை. நான் எல்லோருமை போல இன்றைக்கு வீட்டினை மாத்திரம் குற்றம் சொல்லிவிட்டு அமர்ந்துவிட இருக்கவில்லை. காரணம், குற்றம் சொல்வதிலே நாங்கள் எல்லோரும் மிகப்பெரியவர்கள். ஆனால் யாரை அடிக்கணுமோ ஒருத்தரை மட்டும் அடிச்சு விடும். இன்றைக்கும் வீட்டுக்குள்ளையும் இந்த பிரச்சனை இருக்குதான். எப்படா பார் லைசன்ஸ் லிஸ்ட் வரும், அப்ப எவர் போவார் என்று தெரியாது. பார் லைசன்ஸ் லிஸ்ட் வந்தாலும் தான் கட்சியில இருக்கணும்ன்றதுக்காக கட்சிக்குள்ள என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று இருக்கிறார்களும் இருக்கிறோம். அது மட்டுமில்ல, ஸ்ரீலங்கா கொடியிருக்கிற இடத்துக்கு போமாட்டம், உள்ளூராட்சி தேர்தலை புறக்கணிப்பம், ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பம், நாங்கள் தான் தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலிலே வேட்பாளர்களுக்காக அடிபட்டு கொண்டிருக்கின்ற குப்பை அரசியலாக நாங்களும் எங்களுடைய அண்ணன்களும் அக்காக்களும் போராடி வெல்ல முடியாத கனவுகளை அரசியலிடம் கையளித்த விடயத்தை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தேவையில்லையா? என் அரசியலினுடைய மிகப்பெரிய தேவை இல்லையா? கிருஷாந்தன், குறுக்கீட்டுக்கு மன்னிக்க வேண்டும். நீங்கள் உணர்வு பூர்வமாக போய்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஓட்டத்தை நிறுத்த விரும்பவில்லை. நீங்கள் எல்லா தேர்தலையும் புறக்கணிக்கிறவர்கள் பாராளுமன்ற தேர்தலை ஏன் புறக்கணிக்க மாட்டேன்கிறாள் என்று கேட்கிறீர்கள் தானே? அப்பத்தானே பாராளுமன்றத்திலேயே போய் குரல் கொடுக்க முடியும். அவர்கள் குரல் கொடுப்பதற்காகத்தானே அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். நடுவர் அவர்களே, குரல் கொடுத்து விட்டு ஒரு பக்கத்திலே வாக்குகளை உடைப்பதற்காக வெள்ளவத்தையிலே 40 மில்லியனுக்கு சொகுசு வீடுகளை வாங்குவதைத்தான் நான் குறை கண்டு கொள்ளுகின்றேன். கொஞ்சம் பாருங்க, வெள்ளவத்தையில 40 மில்லியனுக்கு வீடு இருக்குதா? இருக்குதாம் நடுவர் அவர்களே. அரசியல்வாதிகளுக்காக சிறப்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் இருக்கின்றதாம். அப்படி என்றால் நிறைய இளைஞர்கள் அரசியலுக்கு வரக்கூடும். இதைத்தான் நான் அடுத்ததாக சொல்ல வந்தேன். இன்றைக்கு அரசியல் பிரவேசம் என்னவாகி போனது? இன்றைக்கு எல்லோருமே சொல்கிறார்கள். மாமனிதர் ரவிராஜை பற்றி நான் இந்த இடத்திலே பேச வேண்டும் என நினைக்கிறேன். தன்னுடைய சட்ட ஆளுமையினை கடந்து 25 வயசுல ஒரு லோயர், தெளிவா சொல்றேன்டா, 25 வயசுல ஒரு லோயர் உள்ளவாரார். சரிதானே? தொடர்ந்து முன்ன சுடுவன், வெட்டுவன், கொல்லுவன் என்று அரச பயங்கரவாதம் எதிர்த்த போது கூட எங்களுடைய இனத்துக்கான குரலை எல்லா இடங்களிலும் ஓங்கி ஒலித்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவரினுடைய அந்த தியாகத்தினை வைத்துக்கொண்டு தேர்தலிலே தோற்றுவிட்டோம் என்று அழுகிறார்கள். ஏன்? மக்களுக்காக அரசியல் செய்து முடியாது போயிடுமா? மக்களுக்காக அரசியல் செய்ய முடியாது போய்விடுமா தேர்தலில் தோற்றால்? அல்லது சொகுசு கார் கிடைக்காத, என்ன கிடைக்காது? இன்றைக்கு எங்களுடைய அரசியல் தேர்தல் அரசியலாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு நான் அடித்து சொல்கின்றேன், எந்த கட்சியாயினும் மறுக்கட்டும், தமிழ் தேசிய அரசியலே ஒரு கட்சி என்பதே கிடையாது. அத்தனையும் வெறுமனவே தேர்தல் கூட்டணிகள் மாத்திரமே என்பதனை அடித்து சொல்கின்றேன். யாரானும் மறுத்து சொல்லட்டும். இது மாற வேண்டும். இந்த மாற்றங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் இளைஞர்கள் வர வேண்டும், துடிப்பான இளைஞர்கள் வர வேண்டும். யார் வந்தாலும் இந்த உலகம் விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கும்.
யார் அடுத்ததாக வருவார் என்பதற்காக எல்லாம் யாரோ எல்லாம் கை காட்டுகின்ற பக்கம் என்னையும் என் இனத்தையும் என் இனத்தினுடைய தியாகங்களையும் விட்டுவிட முடியாது. ஆதலால் சொல்கின்றேன், என்றைக்காவது இந்த இனம் மீள வேண்டும் என்றால் என் அதிமேதகு தலைவன் சொல்லி இருக்கிறான், தமிழ் தேசியம் என்றைக்கு இளைஞர்களுடைய கைகளிலே மாறுகின்றதோ, என்றைக்கு இளைஞர்கள் தமிழ் தேசிய அரசியலை தனக்கானதாக்குகின்றார்களோ அன்றைக்குத்தான் இந்த தேசத்துக்கும் விடிவு, எங்கள் அரசியலுக்கும் விடிவு. மாறி மாறி பழி சொன்று பாருக்கும் வீட்டுக்கும் காருக்கும் விற்கின்ற அரசியல் குப்பை கலாச்சாரத்தை இளைஞர்களுடைய வருகைதான் சாத்தியமாக்கும். அது நாட்டின் மாற்றங்களும் கைகோர்க்கும் என்று கூறி அவைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை கிருஷாந்த், அருமை. தமிழ் தேசியம் என்பது ஒரு பேருணர்வு. அந்த பேருணர்வை இளைஞர்கள் சுவீகரிப்பதுதான் அதன் தொடர்ச்சிக்கு அடிப்படை என்று பேசிய கிருஷாந்த் சொன்னதிலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பதை தேர்தல் அரசியலாக்கி விட்டார்கள் என்று சொன்னார். மிகச்சிறந்த கருத்து. பார்ப்போம் எதிரணி இதை எப்படி மறுக்கப் போகிறது என்று. இளம் ஆற்றலாளர்களின் அரசியல் பிரவேசம் தமிழ் தேசிய அரசியலில் சாத்தியமில்லை. நீங்கள் எவ்வளவுதான் சாத்தியம் என்று சொன்னாலும் அது சாத்தியமே இல்லை என்று பேசுவதற்கு மொரட்டுவை பல்கலைக்கழகத்திலிருந்து இந்திரகுமார் அரண் வாருங்கள். நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்கின்ற பாரதியினுடைய வரிகள் இன்று நினைவாகி இருக்கின்றது. 2019ஆம் ஆண்டு அந்த இடத்திலே இருந்து கொண்டு ஆசைப்பட்ட ஒரு மேடை இன்று கைகளுக்கு கிடைத்திருக்கின்றது. உடனிருந்து உயர்த்திவிட்ட அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்றைக்கு இங்கே வீற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்கள். இந்த அவை ஒரு கணம் விழித்துக் கொள்ளட்டும். ஐயா, இந்த உணர்ச்சி ரீதியான பேச்சுக்களை எல்லாம் விட்டு விடுவோம், சற்று நிதர்சனத்துக்கு வருவோம். நண்பன் கிருஷாந்தன் நிறைய உணர்ச்சியான விஷயத்தை எல்லாம் சொன்னார். ஒரே ஒரு கேள்வி இந்த அவையில முன்வைக்கிறேன். இன்றைக்கு இந்த அவையில நடுவரோடு சேர்த்து 7 பேர், 7 பேர்ல 4 பேர் வெவ்வேறு துறை சார்ந்த பொறியியலாளர்கள், ஒரு மருத்துவர் இருக்கிறார், 2 சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். நாங்கள் 7 பேரும் சேர்ந்து இன்றைக்கு தேர்தலிலே வரப்போகிறோம் என்று சொன்னால் உங்களுடைய மனதிலே முதலாவதாக என்ன தோன்றும்? இளைஞர்கள் வருகிறார்கள், மாற்றத்துக்கு வருகிறார்கள், வாக்களிப்போம் என்று நினைப்பீர்களா? நல்லா படிச்ச பிள்ளை அநியாயமா என்னத்துக்கு இந்த அரசியலுக்குள்ள வாரான், விட்டுட்டு போவோம் என்று சொல்லாம வீட்டுக்காரரும் கவனிக்க மாட்டார்களா என்று நினைப்பார்களா என்பதுதான் கேள்வி. முதலாவதா பேசினவா வந்து சொன்னா, முதல் காதல் போனா 2ஆம் காதலாம். அம்மா இது வாழ்க்கை அம்மா, கல்யாணம் எல்லாம் ஒருக்காத்தான் கட்டலாம். கிருஷாந்தனுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? பொம்பளை வீட்டுல மாப்பிள்ளை இருக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை? மாப்பிள்ளை அரசியல்வாதி என்றா இல்ல வேண்டாம். அப்ப ஒரு அரண் ஒரு சட்டத்தரணியா சொல்லுகிறேன், கல்யாணம் எத்தனை தரம் கட்டலாம், டிவோர்ஸ் எடுத்தா பிறகு. ஆனா வாழ்க்கையை ஒருக்கா தானே நடுவரே வாழ முடியும். ஆக ஒரு விடயத்தை நான் மிக ஆணித்தரமாக சொல்கிறேன். இன்றைக்கு இளைஞர்கள் அல்லது இளம் ஆற்றலாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அரசியலுக்குள்ளே வருவதாக இருந்தால், தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வருவதாக இருந்தால் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்துகிறேன் பாருங்கள். ஒன்று, அவருடைய தனிநபர் அல்லது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கின்றது. இரண்டாவது, கட்சி சார்ந்து அல்லது தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுடைய கொள்கை கோட்பாட்டு ரீதியாக இருக்கின்றது. மூன்றாவது, நான் ஏற்கனவே சொன்ன சமூகம் ரீதியாக இருக்கின்றது. நண்பன் கனூஜன் சொன்னான், அதாவது இன்றைக்கு பஞ்சபாண்டவர்களை போல எல்லாம் நாங்கள் வியூகம் வகுக்க வேண்டுமாம் என்று. பஞ்சபாண்டவற்ற வேலை அர்ஜுனா தான் சொல்லி ஒரு ஆள் வந்தார், வியூகம் என்று சொல்லியும் பகுத்தார். அதை நம்பிக்கொண்டு மங்கடாக்கள் கொஞ்சம் பேர் பின்னால போனார்கள். இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும் என்றால், அர்ஜுனாவா இருக்கட்டும், சகாதேவனா இருக்கட்டும், பீமனா இருக்கட்டும், எத்தனை பேர் வந்தாலும் எங்களுக்கு விடிவென்பது கிடையாது. கவலமா இருங்கோ, லெட்டர் ஆஃப் டிமாண்ட் வரும். ஆக அடுத்ததாக இரண்டாவது இன்னொரு விடயம்,
நண்பன் கிருஷாந்தன் சொல்லி இருந்தான். அதாவது இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் காட்டுகின்ற போலி முகம். அதே விடயத்தை தான் நானும் சொல்கிறேன் ஐயா. இன்றைக்கு தமிழ் தேசியத்தை போலியாக பேசிக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேர் மேலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய அறச்சீற்றம் இருக்கின்றது. பாருங்கள், அவன் சொன்னதை போலத்தான். அதாவது தேசிய கொடி இருக்கின்ற இடத்திலே எல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம் என்றால் உனக்கு எதற்கு பாராளுமன்றம் என்கின்ற கேள்விதான் எனக்கு வரும் என்றால், அதை நான் பொது வழியிலே எழுப்புகின்ற பொழுது எனக்கு என்ன பட்டம் பெறும் என்று சொன்னால், துரோகி, இந்தியாவினுடைய கைக்கூலி, ரோவினுடைய கைக்கூலி என்று சொல்லி எனக்கு இத்தகைய பட்டங்களை சூட்டுவதற்கு தான் இன்றைக்கு போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகள் தயாராகி இருக்கிறார்கள் என்றால், என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய புலமைக்கு, என்னுடைய தர்க்கத்துக்கு ஒத்துவராத கொள்கைகளை வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியவாதிகளைத்தான் நான் பின்தொடர வேண்டுமா என்கின்ற கேள்வி எனக்குள்ளே எழுகிறது. ஆகவே அந்த ஒரு காரணம் கூட இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வந்தால் தங்களுடைய சுயத்திலே இருந்து மாறுபட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்கள் அரசியலுக்குள் வராமல் போவதற்கும் காரணமாக அமைகிறது. அடுத்ததாக, இன்றைக்கு இளம் ஆற்றலாளர்கள் என்று சொல்லுகிறீர்களே, ஒரே ஒரு கேள்வியை சொல்கிறேன். இன்றைக்கு இளம் ஆற்றலாளர்களிலே சட்டத்தரணி என்கின்ற பின்புலமை இல்லாமல் வேறு எந்தெந்த துறையிலே இருப்பவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? தமிழ் தேசியம். நல்ல கேள்வி. மற்ற தொழிலில் எல்லாம் உழைக்கிறதுக்கு வேற வழி இருக்குன்றதால எல்லாரும் அதுக்கு போயிட்டாங்க. ஆக அரசியல் பேசுவது என்றால் அது சட்டத்தரணிகளுக்கு மட்டும் என்றால் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அதிலே எங்கே இளம் ஆற்றலாளர்களுடைய வருகை என்பது சாத்தியமாகின்றது? சரி, பொது தேர்தலை வேண்டாம், தேசிய பட்டியலிலே எத்தனை இளம் ஆற்றலாளர்கள் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளினால் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்கின்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்கிறேன். அதற்கும் எங்களிடம் பதில் இல்லை. ஆகவே ஒரே ஒரு விடயத்தை நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் நடுவர் அவர்களே. அதாவது பாருங்கள், இன்றைக்கு இந்த தமிழ் தேசியத்திலே இளம் ஆற்றலாளர்களுடைய தேவைப்பாடு என்பது நிச்சயமாக இருக்கின்றது. எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்கு குடும்பமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், கட்சிகளாக இருக்கட்டும், இந்த 3 காரணிகளும் தயாராக இல்லை என்று சொன்னால் அது எந்த காலத்திலும் சாத்தியமாக போவது கிடையாது. ஆகவே நாங்கள் எங்களினுடைய மனநிலைகளை மாற்றுகின்ற பொழுது மாத்திரம்தான் எங்களால் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துவிட முடியும் என்பதை ஆணித்தரமாக கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி அரண். அரண் அருமையான சில விஷயங்களை தொடங்கி விட்டு போயிருக்கிறார். அவர் கேட்ட கேள்வி இந்த அப்புக்காத்துக்களின் அரசியலாக, அதாவது அப்புக்காத்து என்றால் அட்வொகேட்ஸ், அப்புக்காத்துக்களின் அரசியலாக தமிழ் தேசியம் ஆகிவிட்டது ஒன்று. அது அந்த காலத்திலிருந்து அப்படித்தான் இருக்கிறது. அது நான் நினைக்கிறேன் உலகளாவிய பிரச்சனை ஒன்று. அதாவது நாங்கள் பிரித்தானிய முறையை அப்படியே சுவீகரித்துக் கொண்டவர்கள். பிரித்தானியாவில் கூட பெருமளவுக்கு சட்டத்தரணிகள் அப்படியே அரசியலுக்கு வருகிற ஒரு சம்பிரதாயமோ என்னவோ அது ஒரு பழக்கமாகிவிட்டது. அதாவது சட்டத்தை, நீங்கள் நீதித்துறையிலே சட்டத்தை விவாதித்தவர்கள் சட்டம் ஆக்குகிற அவைக்கு வருகிறது ஒரு பழக்கமாகிவிட்டது. ஆனால் அவர் கேட்டது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆற்றலாளர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த சமூகம் பல்வேறுபட்ட ஆற்றலாளர்களால் நிரம்பி இருக்கிறது. ஆனால் அவர்கள் அரசியலுக்கு வருவதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா, அங்கீகரிக்குமா? அப்படி அங்கீகரிக்காது என்ற வாதத்தை முன்வைத்து சென்றிருக்கிறார். சரி, இரவாகிவிட்டது, 9 மணி கடந்து விட்டது. இது எப்பொழுது முடியும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்கள். இனித்தான் கொஞ்சம் சூடான ஒரு சுற்று, கொஞ்சம் கஷ்டமான ஒரு சுற்றும் கூட. இவர்கள் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறார்கள், அவர்கள் இவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறார்கள். அந்த கேள்வி பிரம்மாஸ்திரம். இன்றைக்கு மகாபாரதத்தை இவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அப்ப அந்த ரெஃபரன்ஸை வச்சு ஆளுக்கு ஒரு அஸ்திரத்தை இவர் மற்ற தரப்பின் மீது தொடுக்கப் போகிறார்கள். பார்ப்போம் அந்த அஸ்திரம் அவர்களுடைய அணியின் கருத்துக்கு வலு சேர்க்கிறதா என்று. நீங்கள் என்னதான் சொன்னாலும் இளம் ஆற்றலாளர்களின் அரசியல் பிரவேசம், தமிழ் தேசிய அரசியல் சாத்தியமானது என்ற அணி, சாத்தியம் இல்லை என்று சொல்கிற அணியிடம் தங்களுடைய கேள்வியை இப்பொழுது கேட்கப் போகிறார்கள். கேளுங்கள்.
இவ்வளவு காலமும் எமது தமிழ் மக்களுக்கு இருந்த பிரச்சனைகள் யாவற்றையும் நாங்கள் தற்பொழுது பாரம்பரிய பிரச்சனைகள் ஆக்கியுள்ளோம். ஏனெனில் தீர்வு கிடைக்காமல் தற்பொழுது பாரம்பரியமாக கடத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. இதுவரை காலமும் இருந்த அரசியல்வாதிகள் இதற்கான எவ்வித பதில்களையும் வழங்கவில்லை. நாங்கள் இனிமேல் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்குங்கள், அவர்களாவது இதனை சாத்தியப்படுத்தி காட்டட்டும் என்று கூறியதற்கு உங்களால் என்ன பதிலை கூற முடியும்? இத்தனை பிரச்சனைகளும் இன்று எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளாக வந்திருக்கிறது என்று எதிரணியினர் குறிப்பிட்டிருந்தார்கள். காலாகாலமாக கடந்து வந்த பிரச்சனைகள். நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இன்றைய இளைஞர்களிடம் இந்த பிரச்சனைகளை கொடுக்கப்படும் பட்சத்தில் நாங்கள் ஏற்கனவே எங்கள் தரப்புகளிடமிருந்து இளம் தலைமுறை இளம் ஆற்றலாளர்களை பற்றி பேசியிருந்தோம். ஆகவே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். முதியவர்களை புறக்கணித்த ஒரு அரசியல் பிரவேசம் இளைஞர்களுக்கு அல்லது இளம் ஆற்றலாளர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் என்று கூறுவதில் எந்தவித நியாயப்பாடுகளும் கிடையாது. அந்த விடயத்தை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேற ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்க போறீங்களா? சரி, அவர்களுடைய கேள்விக்கு நீங்கள் திருப்திகரமாக ஒரு அரசியல்வாதியை போது தமிழ் தேசிய அரசியல்வாதியை போல பதில் சொல்லிவிட்டார். கேட்ட கேள்வி உண்டு, ஆனால் அவர் சொன்ன பதிலில் கேள்வி மறந்து போச்சு. அவர் மிகச் சிறப்பாக ஒரு பதிலை வழங்கி இருக்கிறார். சரி, இப்பொழுது சாத்தியம் என்று சொல்கிற அணியிடம் சாத்தியம் இல்லை என்று சொல்கிற அணி ஒரு கேள்வியை கேட்க போகிறது. இதுவாவது பிரம்மாஸ்திரம் போல் சுருக்கமாக தெளிவாக நறுக்கென்று இருக்குமா? நறுக்கென்று 4 வார்த்தையில பேசுறதுக்கு தான் ஆசை. தமிழ் தேசியம் பேசிக்க தான் பந்தியா கேள்வி வருது நடுவர் அவர்களே. சரி, இப்ப கேள்விக்கு வருவோம். இவ்வளவு தூரம் எங்களுடைய அரசியல்வாதிகளை ஒவ்வொன்றிலும் பேசினார்கள். நான் இந்த இளைஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இளம் ஆற்றலாளர்கள்ட்ட கேட்கிறேன். இந்த முறை தேர்தல் அன்னைக்கு சைக்கிளோட சமரசம் பேசி மணி சைக்கிளோட இணைஞ்சிருந்தால் மான்குட்டி ஓடி திரிஞ்சிருக்காது. நீங்கள் மணி என்று சொல்றது ஜேவிபி மணியோ? அவைக்கு விளங்கும் நடுவர் அவர்களே, அவைக்கும் விளங்கும் நடுவர் அவர்களே. இந்த சைக்கிள் வீட்டோட சமரசம் பேசியிருந்தால், அவர் விலகும் போது அவருக்கு 35 வயது, சமரசம் பேசியிருந்தால் வீட்டுக்குள்ள சைக்கிள் இருந்திருக்கும். சைக்கிளும் வீட்டுக்குள்ள இருந்திருந்ததென்றால் கைய காட்டி இருக்க தேவையில்லை. சரிதானே? திசை காட்டி வழிகாட்டி என்று சொல்லி இருக்க தேவையில்லை. இது எல்லாம் நடக்காம போனது இளம் ஆற்றலாளர்களுடைய முதலாவது பிரச்சனை. 2வது கேள்வி கேட்கிறேன். சரியா? முதல் கேள்வி என்னண்டா, இவை எல்லாரும் இருந்ததெல்லாம் அந்த காலத்துல இளைஞர்களாகத்தான் அந்த பிரச்சனை வரைக்கும். இப்பவும் இளைஞரா இருக்கணும் சில பேர், ஆனா தவற விடணும். 2வது பிரச்சனை, சில முதன்மை வேட்பாளர்களை தவிர்த்தால் அந்த கட்சிகளுக்குள் இளம் வேட்பாளர்களுக்கு முகவரி கிடையாது. இதை அரசியல் பிரவேசம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. வெறுமனே கறிவேப்பிலைக்காக இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆக நான் இங்கு கேட்கப்பட வேண்டிய 2வது கேள்வி, கறிவேப்பிலையாக பயன்படுத்துவதற்கு இளைஞர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிந்து, இளம் ஆற்றலாளர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிந்தும் போகிறார்கள் என்றால் இது என்னுடைய 2வது கேள்வி. அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? 3வது கேள்வி காணும் 2 கேள்வி இந்த கேள்வியை மறந்துடுவிடும். நாங்கள் 2 கேள்வி பதில் முடிய 3வது கேள்விக்கு வருவோம். யார் பதில் சொல்ல போறார்? கிருஷாந்தன். அப்ப நாங்கள் உணர்வு பூர்வமான பதிலை எதிர்பார்க்கலாம். முதலாவது கேள்வியும் சரி, 2வது கேள்வியும் சரி, எங்களுடைய முதல்ல ஒரு விஷயத்தை நாங்க தெளிவுபடுத்தணும் நினைக்கிறோம். இந்த வருஷம் வேட்பு மனு தாக்கல் செய்த மணியோ மான்குட்டியோ சங்கோ நாங்க இளைய ஆற்றலாளர்கள் என்று ஒரு நாளும் நாங்க வார்த்தையில சொல்லல. சரிதானே? அப்ப எதிரணியினர் அப்படி எடுத்துக்கொண்டாங்களோ தெரியல. நாங்க சொன்னது இவ்வளவு காலம் இருந்த அந்த பழைய இளைஞர்கள் இருக்கிறார் தானே, இவர் சொன்ன பழைய இளைஞர்கள் அவையெல்லாம் போகணும். அந்த பிரிஞ்சு உடைஞ்சு பிரச்சனைப்பட்டார்கள் இருக்கிறது தானே, அவைகள் போகணும் என்றதுக்காகத்தான் இளைஞர்களுடைய பிரவேசத்துக்கான தேவை இருக்கின்றது. அதற்கடுத்தது இன்னொரு விடயத்தினை அவர்கள் பிழையாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அரசியலுக்கான பிரவேசம் என்பது எங்களுடைய 2 கட்சிக்குள்ள போய் இருக்கிறது இல்லை, அல்லது
பாராளுமன்ற தேர்தலில் வெல்லுறது மாத்திரமும் அரசியல் பிரவேசம் இல்லை. அரசியல் என்பது தான் கற்ற கல்வி ஆளுமையினை கொண்டு இந்த சமூகத்திற்கும் எங்கள் தேசியத்தினுடைய தூண்களுக்கும் வலு சேர்க்கும் பணிகளில் ஈடுபடுறது. வெற்றி தோல்வி என்பது அல்லது தேர்தலில் தோத்து விட்டேன் என்று அழுவது அரசியல் அல்ல. அரசியல் பிரவேசமாகவும் கருதப்படலாம் சிலராலே, ஆனால் அது உண்மையான அரசியல் பிரவேசமாக நாங்கள் உணர்வு ரீதியாக உணர்வாளர்களாக கருதவில்லை. இதுவே எங்கள் பதில். இந்த மூன்றாவது கேள்வியும் கேட்டுட்டீங்கடா. அது இந்த விடையோடு தொடர்பு பட்ட ஒரு கேள்விதான். அப்ப அரசியல் பிரவேசம் பாராளுமன்ற தேர்தல் இல்லை என்று சொன்னால் கட்சிகளுக்குள் கதிரைகள் கிடைக்கவில்லை என்றோன சுயேட்சையாக தீர்மானித்ததும் நீங்க சொல்லுற இதே இளம் ஆற்றலாளர்கள் தானே. அப்ப யார் இளம் ஆற்றலாளர்கள்? இன்றைக்கு நிக்கிறார்கள் இல்லையா? ஒரு ஆள் சட்டத்துறை மாணவியா நடுவர்களே இளம் ஆற்றலாளராம் சட்டத்துறைக்கு போறா. உங்களை மாதிரி கற்று தேர்ந்த சட்டம் கற்று தேர்ந்தா பிறகு அரசியலுக்குள்ள போறது வேற விஷயம். நடுவர்களே, நான் நினைக்கிறேன் அவர்கள் உங்களையும் உள்ளே எழுத்து விளையாட பார்க்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சரிதான் நடுவர் அவர்களே. அவர்களுடைய எதற்கும் அசைய மாட்டார் நடுவர் அவர். அவர்களுடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா, அந்த கட்சியா இருந்தா உடையக்கூடாது. நாங்க பாராளுமன்றம் போய் அறிக்கை விடுவோம், சரிதானே, தேசியம் பேசுவோம், அப்பப்ப ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் லைசன்ஸுகளும் வாங்குவோம். நீங்க புது கட்சியெல்லாம் தொடங்க கூடாது. உங்களோட கட்சிக்கு தான் வரணும், நாங்க சொல்லேக்கதான் பின்னுக்கு நிக்கணும். இதை மாத்தத்தானே நாங்க இளைஞர்களை கொண்டு தடுறோம். நான் சொல்லுறது எந்த கட்சி என்று இல்ல, ஒரு கட்சியில நில்லுங்கோ, பஞ்ச பாண்டவர்கள் உண்டாயிருங்கோ. அது தர்மன் தலைவனா இருக்கணும் மட்டும் இல்ல, பீமனும் தலைமை ஏற்கலாம், அர்ச்சுனனும் தலைமை ஏற்கலாம். ஆனா அஞ்சும் ஒண்டாயிருங்கோ. அவ்வளவுதான் நான் சொல்ல வர விஷயம். நடுவர் அவர்களே, சில வேளைகளிலே எங்களுக்கு தலைவர்கள் அர்ச்சுனர்களை போய் தென்பட்டிருக்கலாம், அதனாலே நாங்களே தலைவராகி இருக்கலாம். சரி, நன்றி நன்றி. அந்த ஒரு சுற்று கொஞ்சம் சூடானதால் நான் கொஞ்சம் அமைதியாயிட்டேன். இல்லை என்றால் என்னையும் அரசியலுக்கு இழுத்து விட்டிருப்பார்கள். அதாவது நாங்கள் நகைச்சுவைக்காக நிறைய பேசினோம், ஆனால் அருமையான விவாதம். இப்பொழுது தீர்ப்பு சொல்ல வேண்டும். நான் கல நேரம் தீர்ப்பு சொல்ல போவதில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த இளைஞர்கள் பேசிய விஷயம் சிந்தனையை நிறைய தூரம் தூண்டிவிட்டிருக்கிறது. என்னுடைய அனுபவத்திலே ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் தேசியம் தேசம் என்று உணர்வு பூர்வமாக உணர்வெழுந்து நிறைய கருத்துக்களை சொல்கிறோம். ஆனால் தேசமோ தேசியமோ எதுவோ அதற்கான அடிப்படை மக்கள். ஒரு மக்கள் கூட்டம் உயர்வடைய வேண்டும். கல்வியிலே, எல்லாவற்றையும் விட முக்கியமாக பொருளாதாரத்திலே, தன்னுடைய வளத்திலே, உட்கட்டமைப்பிலே, சிறப்பிலே ஒரு மக்கள் கூட்டம் முன்னேற்றம் அடைய வேண்டும். தமிழ் தேசிய அரசியலை பற்றி எனக்கு நிறைய முறைப்பாடுகள் இருக்கின்றன. அதிலே முதலாவது, உணர்வெழுச்சி என்பதை தாண்டி தமிழ் தேசிய அரசியல் செய்பவர்கள் பொருளாதாரம் பற்றி பேசுவதே இல்லை. எங்கே தமிழ் தேசிய அரசியல்வாதிகளிடம் உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன, பொருளாதார திட்டம் என்ன என்று என்றைக்காவது கேட்டிருக்கிறீர்களா? கேட்டால் அவர்களிடம் பதில் இருக்கிறதா? இல்லை. இன்றைக்கு இலங்கை, குறிப்பாக தென்னிலங்கை விழித்தெழுந்திருக்கிறது. பொருளாதாரம் என்பது அரசியலிலே முக்கியமான ஒரு விஷயம், அது பேசு பொருளாக வேண்டும் என்று அது விழித்திருக்கிறது. அது எவ்வளவு தூரம் விழித்திருக்கிறது என்று சொன்னால், மார்க்சிசம் கம்யூனிசம் பேசிய கட்சிகள் கூட IMF திட்டத்தை விட்டு நாங்கள் வெளியிலே வரமாட்டோம் என்று சொல்கிற அளவுக்கு மக்களுக்கு பொருளாதார ஸ்திரத்தன்மை பற்றிய தெளிவு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அரசியல், தமிழ் தேசிய அரசியல் என்ற தலைப்பிலே சொல்லப்பட்ட போது எல்லாரும் பேசிய விஷயம், தேர்தலிலே வந்து தேர்தல் கேட்டு மக்கள் பிரதிநிதியாகிறது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அரசியல் என்பது தேர்தலை தாண்டிய ஒரு விஷயம். தமிழ் தேசியம் என்பதும் தேர்தலையும் அரசியலையும் தாண்டிய ஒரு சமூக விஷயம். இளம் ஆற்றலாளர்கள் எப்படி அரசியலுக்குள் பிரவேசிக்க முடியும் தெரியுமா? உங்களால் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி, அதன் வாயிலாக உங்களுடைய சமூகத்தின் பொருளாதார நிலையை உயர்த்தி, நாளைய ஒரு தலைமுறையை வளர்த்துவிட உங்களால் முடியும் என்றால், தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய, தமிழ் தேசியத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உபகாரம் அதுவாகத்தான் இருக்கும். தனிப்பட்ட ரீதியிலே நான் அறிவேன்,
என்னுடைய பேட்சில் இருந்த எத்தனையோ மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்கள் இப்பொழுது பொறியியலாளர்கள் மட்டுமல்ல, தொழில் முனைவர்கள். வெளிநாடுகளுக்குள் போய் மிக சந்தோஷமாக அவர்களால் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்டிலும் இந்த மண்ணிலும் தாங்கள் பெற்றுக்கொண்டதை விட அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொழில் முனைவர்களாக மாறி ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் சத்தம் இல்லாமல். நான் அதை பார்த்து வியந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இங்கே மொரட்டுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப மாணவர்களாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கள் யாழ் ஐடி ஹப் என்று. அவர்கள் செய்கிற புரட்சி அதுதான் அரசியல். அதுவும் ஒரு வகை அரசியல். ஏனென்றால் சமூகத்திலே மக்களுக்கு தேவையான, மக்களை வளப்படுத்துகிற ஒன்றை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இளைஞர்களாகிய நீங்கள் அப்படியும் சிந்திக்கலாம். அரசியல் என்பது வெறுமனே தேர்தல் கேட்பதல்ல. தேர்தல் என்பது பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட். நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன், ஏன் இந்த யூடியூப் சோஷியல் மீடியாவிலே பிரபலமாக இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் பிரபல்யமாக இருக்கிறார்கள். அவர்களை எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. இந்த சமூகத்திலே பிரபல்யமாக இருப்பவர்களுக்கும் ஒரு ரோல் இருக்கிறது, ஒரு வகிபாகம் இருக்கிறது. ஒரு செய்தியை அவர்களால் இலகுவாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏனென்று சொன்னால் அவர்களை பின்தொடர்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இப்போ கிட்டடியிலே நடந்த விஷயங்களை கவனிக்கும் பொழுது அது ஒரு கெட்ட விஷயமாக கூட இருக்கலாம் போல இருக்கிறது. ஏனென்றால் எல்லாரும் எல்லா வகையான வீடியோஸையும் லைவ்ல 2 தரம் யோசிக்காமல் பேசி மக்களை குழப்புகிற செயற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தனியே பிரபலத்தை பயன்படுத்தி அரசியலிலே பதவி பெறுவது மட்டும் அரசியல் அல்ல. என்னை பொறுத்தவரையிலே இன்றைக்கு இவர்கள் சொன்னது போல இளைஞர்களுக்கு அரசியலை பற்றிய நிறைய பிரக்ஞை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்கள் எங்களுடைய எங்களுக்கு முன்னான தலைமுறைகள் அரசியல் பேசியதை விட பொதுவழியிலே அதிகமாக அரசியல் பேசுகிறார்கள், அரசியல் கதைக்கிறார்கள், பொருளாதாரம் பற்றி பேசுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் சினிமா பற்றியும் பேசுகிறார்கள். இன்றைக்கு நிறைய பேர் குறைபட்டுக் கொள்வார்கள், இளைஞர்கள் சினிமா பற்றி பேசுகிறார்கள் என்று. ஏதோ இதுக்கு முதல் இருந்த தலைமுறை சினிமா பற்றி பேசாத மாதிரியும். இப்ப சில வேளை வந்து சொல்லுவார்கள் விஜய்க்கு ரசிகர் மன்றம் வைத்திருக்கிறார்கள் என்று. சொல்லுகிறவர்கள் யார் என்று பார்த்தால் 1960களிலே 70களிலே சிவாஜிக்கு ரசிகர் மன்றம் வைத்திருந்தவர்கள். என்ன வித்தியாசம் என்றால் அந்த காலத்திலே சோஷியல் மீடியா இல்லை, இதெல்லாம் பிரபல்யம் அடைவதில்லை, அது அதோடே போய்விடும். ஆகவே இளைஞர்களாக அரசியல் பிரவேசம் என்று நான் சொல்லும் பொழுது அரசியல் என்பது வெறுமனே தேர்தல் அரசியல் அல்ல. நீங்கள் உங்கள் சமூகத்துக்காக செய்கிற எல்லா செயற்பாடும் அரசியல் தான். அது இந்த சமூகத்தை முன்னேற்றும். நீங்கள் உண்மையான ஒரு சமூகத்தை நேசிக்கிற ஒரு தேசிய உங்கள் தேசம் என்று நீங்கள் கருதுகிறதை நேசிக்கிறவராக இருந்தால் அந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அந்த தேசிய அரசியலிலே பிரவேசித்து விட்டீர்கள். அந்த பிரவேசம் என்பது சாத்தியம். அப்போ நீங்க கேட்கலாம், தேர்தல் அரசியல் என்பது சாத்தியமா என்றால் நிறைய இளைஞர்கள் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு தயங்குவதற்கு 2 காரணம் இருக்கிறது. பிரதான காரணம் ஒன்று, இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? இன்றைக்கு அரசியல்வாதிகளை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ட்ரோல் மெட்டீரியல், கேலிக்குரியவர்களாக மாற்றிவிட்டார்கள். ஒரு இளைஞர் யோசித்து பாருங்கள், ஒரு பொறியியலாளர் அமெரிக்காவிலே சென்று அவர் அங்கே இருக்க ஒரு பெருநிறுவனங்களிலே வேலை செய்து நிறைய செல்வத்தையும் செல்வாக்கையும் சேர்த்து கொண்டு இலங்கைக்கு வந்து விட்டார். அவர் அரசியலுக்கு வந்து நாளை அவர் மக்கள் பிரதிநிதியாகி ஒரு நல்ல வாகனத்தில் போனார் என்று வையுங்கள், மக்கள் காசை கொள்ளையடித்து விட்டு போய்விட்டார். அவருக்கு தேவையா? இந்த சிந்தனைகள் இளைஞர்களிலே மனதிலே இருக்கிறது. அரசியல்வாதிகளை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டு எல்லாரையும் அரசியலுக்கு வா, இளைஞர்களை அரசியலுக்கு வாண்டா இளைஞன் யோசிப்பார், நானேன் ட்ரோல் மெட்டீரியல் ஆகணும், நானேன் கேலிக்குரியவனாக வேண்டும் என்று அந்த இளைஞன் யோசிப்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. 2வது விஷயம், முக்கியமான விஷயம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROI. இன்றைக்கு சிங்கப்பூர்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சம்பளம் சிங்கப்பூர் அவரேஜ் சேலரியில 3 மடங்கு. சிங்கப்பூர் பிரதமருக்கு 1 மில்லியன் சிங்கப்பூர் டாலர் சம்பளம். அது அவர்களுடைய அவரேஜ் சேலரி
விட மிக அதிகமாக இருக்கிறது. இலங்கையிலே பாராளுமன்ற உறுப்பினருக்கு 56,000 ரூபாய் சம்பளம். அது இலங்கையில் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல லோஸ் கிரேட்ல இருக்கிற ஒரு ஆபீசர் எடுக்கிற சம்பளத்தை விட அது குறைவானது. அப்போ எந்த இளைஞன் நேர்மையான அரசியலுக்கு, அதாவது நாங்கள் எல்லாரும் விரும்புகிற நேர்மையான அரசியலுக்கு வருவான், வர தயாராக இருப்பான்? அரசியலை நாங்கள் தியாகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அதை ஒரு பெரும் சேவையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வளர்ந்த நாடுகளை எடுத்து பாருங்கள், அது ஒரு கரியர். அவர்கள் அதை ஒரு தொழிலாக பார்க்கிறார்கள், ஒரு ப்ரொஃபஷன், அதை ஒரு நிபுணத்துவம் மிக்க தொழிலாக பார்க்கிறார்கள். தங்களை அதற்கு தயார் செய்து கொள்கிறார்கள். அது சார்ந்த மிகச்சிறந்த கற்கைகளை மேற்கொண்டு தங்களுடைய துறையிலே நிபுணத்துவம் பெற்ற பிறகு அரசியலுக்கு வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது அவர்கள் தியாகங்கள் செய்ய வேண்டிய தேவை இருப்பதில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சிங்கப்பூரினுடைய கேபினெட்டை எடுத்து பாருங்க. உலகினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகங்களிலே கல்வி கற்றவர்கள், ஆற்றலாளர்கள். அவர்கள் மற்ற தொழிலை விட்டுவிட்டு அரசியலுக்கு வருவது, அரசியலிலே பணம் சம்பாதிக்க, மாற்று வழிகளிலே பணம் சம்பாதிக்க தேவையில்லை. அரசியலிலேயே அவர்களுக்கு நியாயமான சன்மானம் கிடைக்கிறது என்ற நம்பிக்கையிலே. அதனால் தான் இன்றைக்கு ஒரு அமைச்சர், சிங்கப்பூரிலே ஒரு அமைச்சர் கிஃப்டாக சில விஷயங்களை வாங்கிவிட்டார் என்பதற்காக அவர் 12 மாதங்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் ஊழலை பற்றி பேசுகிறோம், நேர்மையான அரசியலை வேண்டுகிறோம் என்றால் அரசியலிலே வந்து வாழ்வதற்கான வழியையும் அந்த அரசியல்வாதிகளுக்கு, நல்லவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் இல்லையா? அதாவது வெளியிலே போய் 2-3 மில்லியன் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல பொறியியலாளரை நீங்கள் 56,000 சம்பளத்துக்கு வந்து இரு என்று கேட்பது எந்த வகையில் நியாயம் என்பதையும் மக்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு கம்பெனியில ஆற்றலாளர்களை ஈர்த்தெடுக்க வேண்டும் என்றால் அதிக சம்பளம் கொடுத்து ஈர்த்தெடுக்க வேண்டும். அரசியலிலும் அது தேவை. நாங்கள் இதை தியாகி என்று வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் இங்கே தியாகம் என்ற பெயரிலே பொய்யர்களும், பொய்முகம் மூடி அணிந்தவர்களும், டீல் செய்பவர்களும் தான் வருவார்கள். அவர்கள் வந்த பிறகு அவர் பார் பெர்மிட் வாங்கினார், கார் பெர்மிட் வித்தார் என்று குறை சொல்வதிலே அர்த்தமில்லை. ஆகவே நாங்கள் சமூக மாற்றத்தை உண்மையாக விரும்பினால் யதார்த்தத்தை மீறிய சிந்தனையில் இருந்து வெளிவந்து உண்மையாக சமூக பற்று இருக்கக்கூடிய ரீதியிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு தமிழ் தேசம் பற்றி நிறைய உணர்ச்சியோடு பேசுகிறீர்கள். நீங்கள் தமிழ் தேசத்தை உணர்ச்சியோடு அணுகுகிறவர்கள் தமிழ் தேசத்தின் பொருளாதார நிலைமையினுடைய முன்னேற்றம் பற்றியும் சிந்தியுங்கள், அதை சாத்தியமாக்குங்கள். அது இந்த நாளிலே நான் அதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த நாள் உலகத்துக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். ஏனென்றால் மனிதன் சந்திரனுக்கு போனான், விண்கலம் விட்டான். இன்றைக்கு இன்னொரு சாதனை நிகழ்ந்திருக்கிறது. பொறியியல் மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏவிய விண்கலத்தை ஏவிய இடத்திலேயே கொண்டு வந்து முதல் முறையாக ஸ்பேஸ் எக்ஸ் இறக்கி இருக்கிறது. இது எதிர்காலத்திலே நாங்கள் விண்வெளி ஆராய்ச்சியிலே ஒரு மைல்கல்லான இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்வது, நீங்கள் தேசத்தை நேசிப்பவராக இருந்தால் தயவு செய்து வரும் உணர்ச்சியிலே உங்கள் அரசியலை அடக்கிக் கொள்ளாமல் சாத்தியமானவற்றை சாத்தியமாக்கும் வழிகளை பற்றி யோசியுங்கள். பொருளாதாரத்தில் முன்னேறாத எந்த ஒரு மக்கள் கூட்டமும் இந்த உலகத்திலே நீடித்து நிலைத்ததாக வரலாறு இல்லை. எல்லாவற்றுக்கும் அடிப்படை பொருளாதாரம் தான். அதை பற்றி இந்த தேசமும் மக்களும் யோசிக்க தொடங்குவதுதான் இளைஞர்கள் அரசியலுக்குள் பிரவேசிப்பதற்கான முதல் படி என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த இராப்பொழுதிலும் இந்த அருமையான இளைஞர்கள் இந்த விவாதத்தை உங்கள் முன்னால் முன்வைத்திருக்கிறார்கள். அதை ஆர்வத்தோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த இளைஞர்களை அனைவரையும் பாராட்டி, இவர்களிலே யாராவது அரசியலிலே பிரவேசிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.